ஆகுன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? கர்த்தர் திறந்தாரா? வானத்தின் மதகு கர்த்தர் திறந்தாரா? திறந்தார். திறந்து என்ன செஞ்சார்? ஆசீர்வாதத்தை ஊற்றினார். அது கர்த்தர் யாரையும் எடுத்து பயன்படுத்தினார். கர்த்தர் யாரையும் எடுத்து அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்கு யாரை எடுத்து பயன்படுத்தினார்? 4 குஷ்டரோகிகள். சொல்லுங்க. ஆமாம். வானத்தின் மதகு திறந்தா கூட கழுத தலை இத்தனை இவ்வளோ காசுக்கு புறா வைக்கிற பயிர் இவ்வளோ காசுக்குன்னு செய்யாது, விற்காதுன்னு சொல்லிட்டு இருந்தான் பாருங்க அந்த பிரதானி. அவன் முன்பதாக கர்த்தர் வானத்தின் மதகளை திறந்தார். திறந்து அது அப்படியே 24 hours நினச்சிச்சிங்க. அது அந்த காரியம் ஆச்சு. இப்போ அடுத்தது வானத்தை கர்த்தர் திறந்தா, திறந்த வானத்தை நமக்கு வைத்தால் என்றால் என்ன ஆகும்? என்ன நடக்கும்? சோத்திரம். வானம் திறக்கப்படும் பொழுது நமக்கு வருவதான நன்மைகள் என்ன? 4 காரியம் பார்க்க போகிறோம். வானம் திறக்கும் பொழுது என்ன உண்டாகுது? எப்படி வானம் திறக்கிறது? வானம் திறக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எனக்கு அப்படி கொடுங்க இப்படி கொடுங்க. எதுவுமே செய்யலை, எதுவுமே ஜெபிக்கலை, எந்த காரியத்தையும் ஜெபிக்கலை. அவன் ஜெபித்ததெல்லாம் வேற. அவன் ஆசீர்வதிக்கணும், மற்ற காரியங்கள் செய்யணும்னு சொல்லி எதுவுமே செய்யலை. ஆனால் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இத்தாலியா பட்டாளம் என்னும் பட்டாளத்திலே 100க்கு அதிபதி ஆகிய கொர்நேலியு என்னும் பேறு கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களையும் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து எட்டிருச்சு. ஆமென். சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அவரு சொன்ன காரியம் என்ன? ஜெபங்களும் தான தர்மங்களும் என்னாச்சுங்க? உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக. அப்போ வானம் எப்படி திறந்துச்சு பாருங்க. எப்படி கர்த்தர் திறந்தார் வானத்தை. இந்த மனுஷனுக்கு திறக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கவே இல்லை. ஆமாம், இவன் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதே சமயம் தர்மம் செஞ்சார். 2 காரியம் தான் பாருங்க. ஒன்று ஜெபம், இன்னொன்று தர்மம். ரெண்டுமே ஆசீர்வாதத்தை திறக்கத்தக்கதான மாபெரும் சக்தி. மாபெரும் சக்தி பாருங்க. இவன் இந்த 2 தான் செஞ்சான். பரலோக தேவன் வானத்தை திறந்து தேவதூதனை அங்கிருந்து அமிச்சிட்டார். வானத்தை திறந்து தேவதூதனை அங்கிருந்து அமிச்சிட்டார். வானம் திறந்துருச்சு. தேவதூதன் அங்கிருந்து பரலோகத்தின் கீழே இறங்கி வராரு. வந்தோன்னு சொல்றாரு, எப்படி தெரியுமா வானம் திறக்கப்பட்டுச்சு? எப்படி நான் வந்தேன் தெரியுமா? அப்படின்னா உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுடைய சன்னதியில் வந்து தட்டிருச்சுப்பா, எட்டிருச்சுப்பா. இப்போ அவர் சரி ரைட்டு தேவ சமூகத்தில் வந்துருச்சு. ஜெபம் பண்ணுறான், என்ன செஞ்சான்? தான தர்மம் பண்ணுறான், எல்லாம் செய்கிறான். தேவ சமூகம் எட்டிருச்சு, தேவதன் வந்தாச்சு. இப்போ அவர் சொல்கிறாரு, இதோட நிப்பாட்டாத, இது முக்கியம் இல்லை, இதுக்கு வேற இன்னொரு லெவல் இருக்குது. நீ என்ன செய்ய? யோப்பா பட்டணத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பேதுரு என்ற ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறாரு. அங்கே நீ போ, அங்கே நீ
இப்போ வாசிங்க. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் 11 சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். பாருங்க, 2 காரியம் சொல்லுங்க. 2 காரியம் சொல்லுங்க. என்ன செஞ்சான்? ஜெபிச்சான், அப்புறம் தர்மம் செஞ்சான். நாம் நல்லா ஜெபிக்கிறோம், தான தர்மம் செய்கிறதே இல்லை. கேட்டால் நமக்கு தர்மம் செய்கிறதே ஆள் வேணுங்கிறாங்க. நமக்கு செய்கிறதே மைண்டு, அப்படி ஒரு மைண்டு. ஒருத்தருக்காரு பாருங்க, வள்ளலார் இருக்கிறவர், தொப்பி போட்டுக்குவார், வெள்ளை வெள்ளைன்னு சொல்லிட்டு வள்ளலாரில் ஒருத்தர். இந்த இன்னும் இருக்கிறார் மூலப்பாளையத்தில், சைக்கிள் தான் போவார். எப்படிங்க? சைக்கிள் தான் போவார். நான் அன்றைக்கி அவர் வீட்டுக்கு காலைல போகிறேன், ஐயா வாங்க ஐயா பாஸ்டர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, எப்படியே இருக்குது உங்கள் வள்ளலார், எப்படி இருக்காரு கேட்டு பேசிட்டு சொல்லுவார். பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார், வீட்டில் ஒரே சமையல் ஆகிட்டு இருந்துச்சு. என்னங்க ஐயான்னு, தக்காளி சாதம் ஐயா. இவ்வளோ இதில் வச்சுருக்கீங்க? ஏதோ சும்மா அண்டால் வச்சுருக்கேன். நீங்கள் இருக்குது 2 பேர் தானே, நீங்களும் அம்மா தான் இருக்கீங்க, எதுக்கு இவ்வளோ பெருசு? இல்லையா, பேக் பண்ணுங்க, அம்மா பேக் பண்ணிடுவாங்க தக்காளி சாதத்தை. பேக் பண்ணி நான் இப்போ எடுத்து நினச்சி போகிறேன். இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 பேர் தண்டு வந்துட்டு போகிறேன், அவ்வளோதான். எப்படிங்க? ஆமாம். அவங்க என்ன செய்யலை, ஒன்று கையாண்டுருக்காங்க, இன்னொன்று கையாடல. என்ன கையாண்டுருக்காங்க? தானம். இன்னும் யார்கிட்ட வரல? இயேசுகிட்ட வரல. ஜெபம் பண்ணல. ஆனால் நாம் நினைஞ்சோம் ஜெபம் பண்ணுறோம், அது செய்யலை. பாருங்கள், ஒருத்தர் ஒன்று செய்கிறாங்க, ஒருத்தர் ஒன்று செய்யலை. பாருங்கள், ஹல்லேலூயா. இப்போ 2 செய்யறதுனால கர்த்தர் அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீ தான தர்மம் செய்கிற, ஒன்று செய்கிற, இன்னொன்று செய்கிற, ஜெபமும் செய்கிற. இப்போது ஒன்று செய்கிறவங்களுக்கு 2 செய்ய என்ன வித்தியாசம் இருக்குது? ஜெபமும் தானமும் 2மே செய்யும் பொழுது அவருடைய ஆத்மா நித்திய ஜீவனுக்குள் போகும்படியாக, பரலோகத்தில் வாழும்படியாக, ரட்சிப்புண்டாகும்படியாக அந்த காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். அப்போது என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசம்னா என்ன அர்த்தம் சொல்லணும்? ஐயோ நான் விசுவாசிட்டேன் ஐயா, நான் சர்ச்சுக்கு வரேன் ஐயா, ஞாபகம் எடுத்துட்டேன் ஐயா, கர்த்தருக்கு எல்லாம் இருக்கு ஐயா. விசுவாசம்னா அதல்ல, நீ சர்ச்சுக்கு வர்றதோ ஞாபகம் எடுத்ததோ அப்படி இல்லை. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ பூமியில் அந்த மாதிரி வாழ்வது. ஆமென். இயேசு எப்படி? அவர் யாரை கண்டும் மனதுருகினார். சரிங்களா? சாப்பிடாத மக்களை பார்த்து மனதுருகினார். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று தன்னில் இருக்கிறத இயன்றதை கொடுத்தார், அதுக்கு மேலே கொடுத்தார். ஆமென். ஒரு கொடுக்கிற ஒரு விசுவாசி, ஏழை எளிகளுக்கு தான தர்மங்களை செய்கிற அந்த பண்புள்ள விசுவாசி. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இயேசுடைய அந்த ஒரு பெரிய ஸ்வாபம் தான். அந்த ஸ்வாபம் நமக்குள் இருந்ததான். அதை தான் இயேசுவை விசுவாசி, இயேசுவை, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ இங்க 2 காரியம் இருக்குது. ஒன்று ஜெபம், இன்னொன்று தான தர்மம். இது 2 செய்யும் போது என்னாச்சு? கர்த்தர் பாருங்க தூதனை அனுப்பி அட்ரஸ் முதற்கொண்டு சொல்றாரு, அட்ரஸ் தராரு பாருங்க. ஆமாம், யோப்பா பட்டணத்துக்கு போ, ஆள் அனுப்புகிறாரு. அங்கே என்ன செய்கிறார்? அங்கே சீமோன் என்று பேதுரு சொல்கிறார். அவன் வீடு எங்கே இருக்கு? கடலோரத்தில் இருக்குது. வீடு அட்ரஸ் முதற்கொண்டு கர்த்தர் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த வீடு இருக்கிறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கர்த்தருக்கு தெரியாமல் இல்லை. உங்கள் வீடு அட்ரஸ் எல்லாம் கர்த்தருக்கு நான் நல்லாவே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த அட்ரஸ் பாருங்க சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னா, இங்கே கர்த்தர் பேசுகிறாரு. அதே சமயம் 11ஆம் வசனம்,
வானம் திறக்கிறதையும் வானம் திறந்திருக்கிறதாகவும் ம், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் ம், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். இப்போ பாருங்க, யாருக்கு இது? பேதுருக்கு. இது யாரு? பேதுரு. இங்கே வானம் திறந்து யார் வந்தா? தேவதூதன். அங்கே வானம் திறந்து அங்கே வந்துச்சே நல்ல சாப்பாடு. எப்படிங்க? ஆமாம், மேலேருந்து இறங்கி வந்துச்சு பாருங்க. அதில் எல்லாமே இருந்துச்சு. அல்லாமலும் பேதுருவே எழுந்துரு, அடுத்து புசி என்று அவனுக்கு சொல்லும் சத்தம் ஒரு வெட்டுப்பா. பாருங்க, புலிக்காரனுக்கு என்ன வருது? மேலேருந்து எல்லா சாப்பாடு முழுக்க மேலேருந்து கீழே வருது. எல்லாமே, எல்லா கறி, காடை, கவுதாரி, நண்டு கிண்டு எல்லாம் மேலேருந்து வருது. அப்படியே பார்க்குறான் பேதுரு. பார்த்துட்டு அப்படியே பசி வர அடுத்து அது எப்போ வருது பாருங்க. 10ஆம் வசனம். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஆனஸ்திருச்சி அடைந்து போய் கிச்சன்ல போய் சாப்பாடு ரொம்ப பசிங்க, டக்குனு இருக்க நாங்கள் மாவு எடுக்கிறோம், ஃப்ரிட்ஜில் எடுக்கிறோம், கலக்கிறோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தேங்காய் எடுப்பா, ஒரு சட்னி அரைப்பா. அது சரி பண்ணி டக்குன்னு அவங்க அந்த தேங்காய் சட்னி அரைக்கவும் தோசை மாவு கிண்டவும் போறக்குள்ளே இவர் ஐயா டக்குன்னு வச்சுட்டாரு, பரலோகம் போயிட்டார். ஞானதிருஷ்டி டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிடுப்பீங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி டக்குன்னு அப்படியே உட்காந்துன்னு 10 நிமிஷம். அப்போனா எந்த அளவு பேர்த்துருக்காரு பாருங்க. அதான் டிவைன் கனெக்ஷன். சொல்லுங்க, டிவைன் கனெக்ஷன். கொர்நேலிக்கும் பேதுருக்கும் ஒரு தெய்வீக தொடர்பு. சொல்லுங்க, தெய்வீக தொடர்பு உண்டாகும். ஆமென். எந்தெந்த விசுவாசி 2 ஆக்டிவிட்டி இருக்கோ, ஒன்று ஜெபிக்கணும், இன்னொன்று கொடுக்கணும். சொல்லுங்க, ஒன்று ஜெபிக்கணும், இன்னொன்று கொடுக்கணும். இந்த 2மே எந்த விசுவாசிக்குள்ள ஊற்றெடுத்து பரவுதோ, ஊற்றெடுத்து பரவுது. ஆமாம், கொடுக்கணும். நீங்கள் அத்தனையும் இல்லை, உங்களால் எவ்வளோ முடியும். 2 பேர்த்துக்கு 2 இட்லி வாங்கி மணி போங்க, நோப்புற அது கொடுக்கறதா அர்த்தம். 2 இட்லி எவ்வளோ வருதுங்க? 20 ரூபா ஆச்சு. ஒரு இட்லி 10 ரூபா, 2 இட்லி 20 ரூபா. 2 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்தா 2 என்ன வச்சுங்க, 2 பாட்டியம்மா 40 ரூபா மேட்டை பிடிச்சி. ஏதோ ஒன்று சும்மா ஏதோ ஒரு காரியம் கொடுக்குறேன்ற இந்த எண்ணம் உண்டாகும் போதா போதும். ஏழை எளிய மகள் சொல்லுங்க, ஆமாம் கொடுக்கணும். ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது. ஆமாம், இன்னைக்கு ஒரு 2 பேரா நான் ஏதோ ஒன்று. வானம் திறந்துருச்சு. வானம் திறக்கிறதுக்கு தான் வலி. வானம் திறக்கு தான் வலி. இவருக்கு இவருக்கு பசியில் வானம் திறக்குது. இவருக்கு ஒருத்தர் ஜபத்தில் வானம் திறக்குது, இவருக்கு பசியில் வானம் திறக்குது. ஆமென். இதான் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஜபத்தில் வானம் திறந்தோன்னா எல்லாம் வந்தோன்னா இவர் அவ்வளோ பசி எடுக்கும்போது கூட சொல்கிறாரு பாருங்க. அதற்கு பேதுரு அப்படிலாம் எவ்வளோ பசி எடுத்தாலும் சரி, நான் நியாயப்பிரமாணத்தை கட்டுப்பட்டு தான் சாப்பிடுவேன். இருக்குது எல்லா விதமான காரியங்களும் பரலோகத்திலிருந்தே இறங்கி வச்சாலும் சரி, என்னை எது தடுக்குது? சாப்பிட முடியாமல் எது தடுக்குது? நியாயப்பிரமாணம். சொல்லுங்க, இது புசி, இது புசிக்காத, இதை செய், அதை செய்யாத என்ற நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் பரலோகத்திலிருந்தே வந்தா கூட இதை செய், அதை செய்யாத, இப்படி பண்ணாத, இப்படி சொல்லி 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 நீங்கள் ஒரு பிள்ளைகளை வளர்க்கப்பட்டீங்கன்னா அவன் என்ன செய்வான்? நல்லது கொடுத்தா கூட என்ன செய்வான்? உங்களை பார்க்க ஆரம்பிப்பான். நல்லா யோசித்து பாருங்க. சொந்தக்காரங்க வராங்க, ஒரு 500 ரூபா கொடுத்தோன்னே அவன் பையனை செய்வான், அம்மா பார்ப்பான், வாங்கலாமா அம்மா? அப்படின்னா வாங்க மாட்டான். வாங்காத அப்படின்னுச்சுன்னா அவன் வேணாங்க மாமா, வேணாங்க மாமா அம்மா. ஒன்று அம்மா வந்து தேங்க்ஸ் மாமா அப்படிமா. என்னையா தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, யார் சொல்லி வளர்த்தா? தாய் என்ன செய்யும்? கண்ணில் காமிச்சியே வளர்த்தோம். இப்படியே கண்ணை காமிச்சு பிள்ளைகளை வளர்த்தங்காட்டி, அதனால் இது செய்ய, அதை செய்யாத, அதை பண்ணாது, இது பண்ணாது, இப்படி சொல்லி 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 வச்சங்காட்டி என்னாச்சு? ஏதோ ஒரு நன்மை வந்தால் கூட நாம் என்ன செய்கிறோம்? அந்த செய்யாத செய்யுங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள வருது. அதுதான் பேதுருக்கு பாருங்க. அவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்ல, ஆண்டவரே நீரும் யூதன் தான், நானும்
சொன்னா நமக்கு தெரியாததா? இது தீட்டும் அஸ்தமானது ஆண்டவரே, இது என்ன செய்ய, நான் இதை தொடக்கூடாது, நான் இது யாரும் நானும் ஒரு காலம் புசிப்பதில்லை. வானம் திறந்தா கூட நீங்கள் நியாயப்பிரமாணத்திருந்தால் சுதந்திரிக்க முடியாது. இப்படிங்க வானம் திறந்து ஆசீர்வாதம் கொட்டினா கூட உங்களுக்குள்ள நியாயப்பிரமாணத்தின் ஆவி, சொல்லுங்க அப்பன்னா என்ன அர்த்தம்? நீ உங்களுக்குள்ளேயே தீர்மானிக்கும். அதன நியாயப்பிரமாணத்தின் ஆவி. அது என்னது? செய்யும் செய்யாத, செய்யாத. ஆமாம், இது நீங்களே ஜட்ஜ் பண்ணுவீங்க. நான் நல்லவனா கெட்டவனா? இவர் நல்லவரா அவர் கெட்டவரா? நான் எப்படிப்பட்ட ஆள்? என் சுவாபம் என்ன? நான் இன்றைக்கெல்லாம் ஜெபிச்சிருக்கேனா? இன்றைக்கி என்ன பைல் படிச்சிருக்கேனா? நான் இதுக்கு தகுதி உள்ள ஆளா? நான் இப்படிப்பட்ட காரியம் செய்யறதுக்கு நான் தகுதியா அப்படின்னு நீங்கள் தகுதியான்னு சொல்லி உங்களை பார்க்க என்ன ஆகும்? வானம் திறந்து மேலேருந்து இறங்கினா கூட என்ன செய்யாது. நீங்கள் என்ன செய்வீங்க? வேண்டாம் ஆண்டவரேன்றீங்க. ஏன் உள்ளுக்குள்ளே என்ன காரியம் செய்யுது? வானம் திறந்தா கூட நியாயப்பிரமாணத்தின், சொல்லுங்க நியாயப்பிரமாணத்தின் ஆவி அது எப்பொழுது உங்களை பாவியாக்கவே பார்க்கும். எப்பொழுது என்ன செய்யும்? பாவி நீ பாவி நீ பாவி நீ பாவி நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட. எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, அது உங்களை அப்படியே போட்டு உள்ளுக்குள்ள நுழைச்சி உங்களை ஒண்ணுமில்லாம் குற்றப்படுத்தி ஒண்ணுமில்லாம் ஆக்கணும். தேவனை விட்டு பிரிச்சிடும். எப்படிங்க? தேவனே அங்கே நம்பிச்சிருக்காரு பாருங்க. எங்க நம்பிச்சிருக்காரு? பரலோகத்தை நம்பிச்ச கூட இவர் தேவனே ஆண்டவரே. யாருக்கு சொல்றாரு பதில்? ஆண்டவருக்கே சொல்றாரு. எப்படிங்க? ஆண்டவரே, இதை நான் ஒரு காலம் செய்யல புசிப்பதில்லை, தீட்டும் அசுத்தமா இருக்கிறது யாரும் நான் என்ன செய்யல ஒரு காலம் புசிப்பதில்லை. ஆனா சத்தம் எனக்கு கேட்குது, பேதுருவே எழுந்துரு, அடித்து புசி. எங்க தரிசனம் வருது. எப்படிங்க? தரிசனம் வருது, சத்தம் வருது, ஆனா இருதயம் என்ன செய்ய மாட்டேங்குது? ஒத்து போக மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்றேன், தரிசனம் பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி உங்களுக்கு கேட்டாலும் நீங்க எதுல பழக்கப்பட்டிருக்கீங்க? நீங்க எதுல? ஆமா, அந்த பழக்கத்தை மாத்தினாதான் ஆசீர்வாதம் உள்ளுக்குள்ள என்டர் ஆகும். சொல்லுங்க. நான் தரிசனம் பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டாலும் நான் எதில் பழக்கப்பட்டிருக்கணும், அந்த பழக்கத்தை மாற்றினாதான் எனக்குள்ள ஆசீர்வாதம் ஊற்றெடுக்கும். அப்போ பழக்கத்தை எப்படி மாற்றுறது? என் பாஸ்டர் சொல்லுவார் பாரு, எங்கள் பாஸ்டர், பழக்கத்தால் தான் மாற்ற முடியும். அப்படிங்க 8 மணி முடி தூங்கிட்டீங்க வைங்களேன். ஒரு அம்மா 8 மணி தூங்கிட்டு காலை 8 மணிக்கு இருந்துச்சு, அதிகாலை மணி 8 என்ன அதிகாலை ஸ்தோத்திர பலி. சூரியன் பின்னாடி அடிக்கிற படங்கள் அடிக்குது, பின்மணியில் சூரியன் அடிக்கும்போது இந்த அம்மா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா அப்படின்னா, என்னம்மா அப்பா அப்பா, மணி 8 மணிம்மா, வெயில் 5:45 வெயில் வந்துருச்சு. எப்படிங்க? நாங்கள் ஜெர்மனி முடிக்கும் போதே வெயில் வந்துடுறோம். 5 ஜெர்மனி முடிக்கும் போதே வெயில் வந்துடுது. இப்போல்லாம் இந்த அம்மா 8 மணிக்கு எழுந்திரிச்சு அதிகாலை ஸ்தோத்திர பலி பாட்டு பாடுது. இப்போ அந்த அம்மா எப்படி பழக்கத்தை மாற்றுறது? அவங்க என்ன செய்யணும்? முதல்ல 8 மணிங்கிற ஆள் 7 மணிக்கு எழுந்திரிக்கணும். அப்புறம் 7 மணிக்கு ஆள் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஒரு 10 நாள் 6 மணிக்கு எழுந்திரிக்க ஆள் 5 மணிக்கு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மூஞ்சை கழுவிட்டு உட்காந்துருக்கணும். ஒரு 3 மாதம் அப்படி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் கமுந்தடிச்சு முக்களாக கூட தூங்க மாட்டீங்க. அப்படி தூக்கமே ஆமாம் வந்துடாது. கரெக்டாக எழுந்திரிங்க டான்னு. அலாரம் தேவையில்லை ஒன்றுமே. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, 2 மணிக்கு படுத்தாலும் சரி, 1 மணிக்கு படுத்தாலும் சரி, 5 மணிக்கு விழிப்பு. ஏன்? பழக்கத்தை. ஆமாம், என்னை மாதிரிலாம் யாரும் தூக்க முடியாது. ஆமாம். ஆமாம், காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து படுத்தேன்னா 2 நாள் தூங்குவேன். எப்படிங்க? ஆமாம், சாப்பாடு ஒன்று வேணாம், தூங்கிக்கிட்டே இருப்பேன். சொல்லுவாங்க இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறான்னு. நான் பார்த்துட்டு எல்லாம் உருப்பட மாட்டாங்க பாருங்கள், இப்படி தூங்குறான் பாருங்கள் அப்படின்னு. யார் வந்தாலும் நான் தூங்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது அந்த மாதிரி ஏன் தூங்கணும் எனக்கு இப்போ தான் யோசிக்கிறேன். ஏன் அப்படி தூங்கினேன் அப்படின்னு. ஏன் அப்படி?
தூங்கினேன். அப்படியே எழுந்துச்சி பார்ப்பேன், எங்கள் அப்பா தூங்கிட்டு இருப்பார். அதனால நான் தூங்கிடுவீங்க. ஆமே எப்படிங்க? எங்கள் அப்பா அப்படியே எழுந்துச்சி பார்ப்பா தூங்கி, அவர் எழுந்தார் நான் எழுந்திருவேன். ஏன்னா அவர் எழுந்தார்னா எல்லாமே எழுந்திரணும். அவர் எழுந்தார்னா எல்லாமே, அவர் தூங்கின எல்லாமே தூங்கணும். ஆமாம், அந்த மாதிரி ஹேபிட். அது அவர் எழுந்துட்டோன்னா நாங்களும் எழுந்திரணும். அப்போ பார்ப்போம், அவர் எழுந்திருக்காரா தூங்கினா, அப்போ நான் தூங்கும். அவர் தூங்கினா அவர் ஒர்க்கு முடிச்சுட்டு, ஜாப் முடிச்சுட்டு, ஸ்கூல் முடிச்சுட்டு, எக்ஸாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டயர்டாக வந்து போகிறோம். நமக்கு என்ன டயர்டு? நாய்க்கு ஒரு வேலை இருக்காது, உட்காரக்கு நேரம் இருக்காது மாதிரி. சரிங்களா? நமக்கு எதுவுமே இருக்காது பாருங்க. ஆனால் நம்ம பெரிய டயர்டு மாதிரி படுத்துக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பழக்கத்தை எப்படி மாற்றுறது? ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப ஆமாம், எந்திரிக்கிறது பழக்கத்தை மாற்றுறது கஷ்டப்பட்டு கடைசியில் காலேஜ் போனேன். அப்போ அங்கே போனேன், ஒரு பக்கம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எலும்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் 5 மணி ஜெபம், 4 மணி ஜெபம், இப்படி ஜெபத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹேபிட் வச்சு பாருங்கள், எந்த ஜெபம் திரும்பி 7 மணி 8 மணிக்கு அப்புறம் திரும்பி படுத்துங்க. இப்போ அதையும் மாற்றியாச்சு. அதையும் எந்திரிச்சது தான். நைட்டு ஸ்ட்ரெயிட்டாக நைட்டு தான், தூங்குறதே இல்லை. ஏன்? பழக்கத்தாக தான் மாற்ற முடியும். அப்போ என் ஆசீர்வாதம் எனக்குள்ளே வரணும்னா யாரையும் சொல்லி தப்பு இல்லை. யாரையும் சொல்லி, ஆமாம், நீ ஏன் ஆஸ்வதிக்கப்படலை, எனக்கு ஏன் காசு வரல, ஏன் பணம் வரல, நான் ஏன் முன்னேறல, நான் ஏன் எப்படி இருக்கிறேன், அது காரணம் யாரு? நான் தான் காரணம். யாருங்க? நான். என் குடும்பம் அப்படி இருக்குது, என் பிள்ளைகளே அப்படி இருக்காங்க, அது காரணம் நான் தான் காரணம். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகள் யாரை பார்க்குறாங்க? தகப்பனையும் தாயும் பார்க்குறாங்க. ஆமாம். அப்போ தகப்பனும் தாயும் ஜெபிக்கிறது இல்லை, தகப்பனும் தாயும் வேற மாதிரி இருக்கிறாங்க, தகப்பனும் தாயும் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அதே பழக்கமாயிடுது. இப்போ இவங்க பழக்கம் மாற்றும் போது என்ன ஆகுனா, அடுத்து பூச்சி சத்தம் வரும் பொழுதும், அதுக்கப்புறம் கேட்கும் பொழுதும் இவங்களுக்கு ஆமாண்டவரே இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லி நாம செய்ய போகிறோம், எடுத்து அதை சுதந்திரிக்க போகிறோம். அப்போது எதை மாற்றினா சுதந்திரிக்க முடியும்? உங்களுடைய பழக்கத்தை சொல்லுங்கள். இப்போ என்ன பழகியாச்சு உங்களுக்குள்ள? எது எடுத்தாலும் பாவம். சொல்லுங்க, எது எடுத்தாலும் பாவம், எதை செஞ்சாலும் பாவி. ஆமாம், சரிங்களா? எதை பார்த்தாலும் தப்பு, என்ன செஞ்சாலும் தப்பு, எங்கே போனாலும் தப்பு, எதை பேசாலும் ட்ரெஸ்ஸு போட்டாலே தப்புங்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுனா முன்கூட்டியே இந்த பேண்ட்டுக்கு 5 6 7 வருஷமாக இந்த பேண்ட்டு சட்டை இருக்குது பாருங்கள். இது போட்டோன்னு என்னங்க ஐயா நீங்கள் அப்படி, ஐயோ முன்னாடியே போட்டிருக்கங்க ஐயா, சபைகள் வேணால் யூடியூப் பாருங்க. பிரைஸுல்லா. அப்போ என்ன, எதுனாலும் நினைச்சிடாங்க நமக்கு ஒரு கொடுத்துறாங்க. அதுக்கு அதெல்லாம் நினச்ச முடியும், மற்றவங்க நம்ம என்னுடைய காரியங்களான வேணுனே போட்டு வருவோம். அந்த மாதிரி ஆள். பிரைஸுல்லா. எனக்கு எது சரின்னு தோணுச்சோ அதை நிச்சயம் நான் செஞ்சுட்டே இருப்பேன். யார் பற்றி என்னை ஆஸ்வதிக்கிற கர்த்தர் மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் கர்த்தரை பார்த்துட்டு உங்களுடைய இருதயத்தை செய்யுங்க, அவருக்கு நேராக திருப்பி பிசாசு எந்த விதத்திலும் உங்களை குற்றப்படுத்தாத பதி உங்களுடைய பழக்கத்தை நீங்கள் மாட்டிக்கொண்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமென். அப்போது எப்படி பழக்கத்தை எப்படி மாற்றுவது? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி. வசனம், ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது திரும்பி சத்தம் வருதுங்க, திரும்பி சத்தம் வருது. அப்பொழுது தேவன் சுத்தமானவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று. இப்போ பாருங்க என்ன சந்தேகம் இருக்கு. சத்தம் வந்துருச்சு, தரிசனம் வந்துச்சு, ரெண்டும் குறித்து சந்தேகம். ஏன்? உள்ளுக்குள்ளே ஒரு பழைய ஆள், உள்ளுக்குள்ளே ஒரு நியாயப்பிரமாணத்தின் ஆள். அதனால் ஒரே டவுட்டு, என்னதா பசி வரும்போது சத்தம் வந்துச்சு, இப்போ சாப்பாடை மறந்துட்டார், இப்போ சாப்பாடை மறந்துட்டார். அதான் ரொம்ப பசியாக இருக்குதுன்னு சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சீசர் அமுச்சுடுறாரு ஆண்டவர். சமாரியா பட்டணத்துலேருந்து அமுச்சிடும் போது சமாரியா ஸ்திரீ வருது. அந்த அம்மாட்ட பேசிட்டு தாதுக்கு சொல்லி தண்ணி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சீசரில் போயிட்டு வந்து சாப்பாடு எடுத்து இருந்தாங்க ஐயா. அப்படி சாப்பிடும்போது சொல்கிறாரு, பசி இப்போ எனக்கு
இல்லைன்ட்டார். ஏன்? பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு போஜனமாய் இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு பரிசுத்தவர் பிரசங்கம் பண்ணி அந்த அம்மா ரச்சித்து சமாரியா பெண்ணை ரச்சித்து கத்தருக்குள்ளே வழிநடத்தினோடனே பசி என்னச்சு மறந்து போச்சு. இப்போ பாருங்க, மிகுந்த பசிகளை புள்ள போனார், தரிசனம் பார்த்தாரு. தரிசனம் பார்த்து ஒரே சந்தேகமாயிருச்சு. சத்தம் வருது, கேட்குது, வானம் திறக்கப்பட்டுச்சு, எல்லாம் வந்துச்சு. இப்போ இவருக்கு அப்படியே யோசிக்கிறாரு, இதை ப்ரூவ் பண்ண முடியும் இப்படிங்க. இதை என்னதான் சத்தம் கேட்டாலும், என்னதான் நீங்கள் தரிசனம் பார்த்தாலும், உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அவர் ப்ரூவ் பண்ணுற. கீழே வாசிங்க. பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். இப்ப யார் உள்ளது? யார் பேசுறா? இப்ப யார் பேசுறா? உள்ளது யார் பேசுறா? சொல்லுங்க. ஆவியானவர். சொல்லுங்க. ஆவியானவர் பேசுறார். வானம் திறக்கப்படுது, ஆசீர்வாதம் உண்டாகுது, சத்தம் கேட்குது. ஆனால் ஐயாவுக்கு மனசு என்ன செய்யல? ஒத்து வரல. ஐயாவுக்கு மனசு ஒத்து வரல. திரும்பி கர்த்தர் சொல்கிறாரு, நான் சுத்தமாகிட்டேங்கிறாரு. அப்போ இவர் டவுட், என்னையா கொண்டு வந்ததெல்லாம் வேற மாதிரி சுத்தமாகிட்டேன்னு சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆவியானவர் நீ போங்கிறார். இப்போ தான் அவருக்கு புரியுது, ஏன் இந்த தரிசனத்துடைய அர்த்தம் புரியுது. என்ன புரியுது? கொர்நேலியு என்ன செஞ்சாரு? அவரை ஆளை அனுப்பியிருக்கார். இந்த கொர்நேலியு யாரு? இவர் யூதன் அல்ல. இவர் யாருங்க? யூதன் அல்ல, புறஜாதி மகன். ஆமாம். இந்த யூதன் இல்லாதவர்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, நாய் மாதிரி பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்களா? நாய் மாதிரி பார்ப்பாங்களாம் இஸ்ரவேல் ஜனம். யூதன் இல்லாத மக்களை, விருசனம் இல்லாத மக்களை இவங்க யாரா அப்படி பார்ப்பாங்க? புறஜாதி யாரா என்ன செய்வாங்க? இவங்க அவங்கள பார்க்கும்போது நாய் மாதிரி பார்ப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்ற, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாதுங்கிறாரு. பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து என்ன செய்ய? நாய்க்குட்டிக்கு. ஆமாம் ஆமாம். அப்போ அந்த யூதன் இல்லாத மக்களை இஸ்ரவேல் ஜனங்கள் நாயாக பார்த்தாங்க. நாய் என்ன செய்வாங்க? நாய் வாசல் செய்வாங்க, கட்டி வைப்பாங்க. ஆனால் அந்த ஜனக்கு பாருங்க, புறஜாதி மக்கள் இவங்களை யூத மக்கள் எப்படி தான் பார்த்தாங்க? பண்ணியாக பார்த்தாங்க. இப்படி பார்த்தாங்க. ஆமாம், பண்டி கூட்டமாக பார்த்தாங்க. பெரிய யூத மணி பார்த்தா நாங்கள் பண்ணி மாதிரி இருக்குது. நாங்கள் நீ ஏற்றி நாய், நான் வந்து இதை விட கேவலம் பண்ணி பார்க்குறேன். ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். அதான் அந்த கெட்ட குமாரன் பாருங்க, அவன் போய் என்ன செஞ்சான்? பண்ணி தவிட்ட தின்னானா. அப்போ அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பண்ணி அவனை பார்த்தாங்க. யாரை? யூதனை பார்த்தாங்க. அப்போது இவன் நாயாக பார்க்குறது, அவன் இவனை பண்ணியாக பார்க்குறது, எப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி பாருங்க. சொன்னாலே ரொம்ப கோவம் வந்துடும். 2 பேருக்கு ஒத்து வராது. அதனால் ஒத்து வராதனால நீங்கள் செய்ய மாட்டாங்க. அங்கே போய் சுவிசேஷமே சொல்ல, அவனுக்கு எதுக்குங்க ஏசு? அவனுக்கு சுவிசேஷமே தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி வச்சுட்டாங்க. வானம் திறக்கப்பட்டால் கூட, எல்லாம் வந்தாலும் கூட, இவங்க பேசினா அபிஷேகத்தை நிறைஞ்சாலும் கூட, அன்னிபாஷ் பேசினா கூட, 3000 பேர் ரசிக்கப்பட்டால் கூட, இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் அந்த இது இருக்குது. இன வேறுபாடு. சொல்லுங்க, இன வேறுபாடு இருக்குது. அதனால அந்த மனுஷனை பார்த்தா இவங்க செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அந்த மனுஷனை சேர்க்க வைக்கிறதுக்கு கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியம் செய்கிறார். சேர்க்கறதுக்கு கர்த்தர் மாபெரும் காரியம் என்ன செய்கிறாரு? இவனுக்கு தரிசனம் காமிக்கிறாரு, பசி உண்டாக்குறாரு, எல்லாம் இருக்கிறாரு. கடைசியில் போங்கிறாரு, செஞ்சுட்டு போயிட்டான். இதனால தான் கர்த்தரை கிட்ட பேசிருக்காரோ அப்படி நினச்சிட்டு இவன் கிளம்பி போக போனோடனே என்னாச்சுன்னா, அங்கே இவன் பிரசங்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். போனோடனே எல்லாம் சொல்கிறாங்க அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் போனோடனே அவனுக்குள்ளே என்ன செய்கிறது? ரொம்ப ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு, சரி ரைட்டு வந்தோம், தரிசனம் பார்த்துட்டோம், ஆட்டோமேட்டிக் என்ன செய்வோம்? பிரசங்கம் டக்குன்னு பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். பிரசங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஏசு எப்படி இருந்தார், சுற்றி திரிந்தார், அப்படி பண்ண இப்படி பண்ண சொல்லி அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் என்ன செய்றார்? பிரசங்கம் பண்ணி முடிச்சுன்னா கிளம்பி வந்துடணுப்பா. ஆண்டு சொன்னார், கீழ்ப்படிஞ்சாச்சு, இனிமேல் என்ன செய்ய முடியாது, இவங்ககிட்ட வீட்டில் அவன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவன் உடனே கிளம்புறதுக்காக சீக்கிரம் பிரசங்கத்தை
முடிச்சிட்டா. அப்படி சீக்கிரம் டக்க டக்க டக்குன்னு பிரசங்கத்தை முடிக்கிறார். கர்த்தர் யார் என்பது இவனுக்கு தெரியல. இப்படிங்க கர்த்தர், ஆமாம், கர்த்தர் உள்ளந்திரங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, உள்ளந்திரங்களை. இப்போ ஒரு சிப்பு எலன் மாஸ்க்குன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் அமெரிக்காவில். அவர் ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. சிப்பு எடுத்து மைண்டில் வச்சிட்டோம்னா போதும், உங்கள் மைண்டில். ஆமாம், நீங்கள் சும்மா உக்காந்தா போதும், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அது டக்கு டக்குன்னு கம்ப்யூட்டர் போட்டுருது. என்ன மைண்டை வச்சிட்டா போதும், என்ன எல்லாம் வெளியே தெரிஞ்சிருது பாருங்க. என்ன யோசிக்கிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க அத்தனையும் டக்கு டக்கு டக்குன்னு வந்துடுது. அப்படியே எப்படி யோசித்து பாருங்கள். இப்போ சிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு சிப்பை கண்டுபிடிச்சி உள்ளே போட்டதுக்கான இதுக்கு எல்லாத்தையும் உண்டாக்குனவருக்கு எப்படி இப்படி தெரியும் பாருங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன செஞ்சார், இவர் பேதுரு பண்ணுற வேகத்தை பார்த்தா, பிரசங்கத்தினுடைய வேகத்தை உடனே முடிச்சு உடனே கிளம்பினாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ண டக்குன்னு 13 எடுத்து நேரம் வந்துட்டுவார். கேட்டார், கேட்டு வசனம் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தார். ஆரம்பித்தோடனே 43ஆம் வசனம் சொல்லுங்கள். 43ஆம் வசனம். அவன் விசுவாசம் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவமன்னிப்பை பெறுவதற்கென்று தீர்க்கதரிசி எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் அப்படின்னு இருங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணாரு? நான் 34ஆம் வசனத்தை எடுத்து 10 வருஷம் 44 கூட வரல, 10 வருஷம் தான் ஸ்டார்ட் வந்துச்சு அவருக்கு தான். ஹல்லேலூயா. அவ்வளோ சீக்கிரம் பிரசங்கத்தை வேகத்தை எடுத்தார். கர்த்தர் பார்த்தார், இவன் உள்ள வேகத்தை எடுத்தோம்னா உடனே விட்டு ஓடிடுவாயா அப்படின்னு. அடுத்த வசனம் தான் மிக முக்கியம். இந்த வார்த்தைகள் பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில், 44ஆம் வசனம், இந்த வார்த்தை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பிரசங்கம் பண்ண என்னாச்சு? உடனே ஆவியானவர் டக்குன்னு இறக்க ஆரம்பிச்சிட்டார். ஆவியானவர் பரலோகத்தை வந்துட்டாரு. ஏன்னா இந்த கல்மே சபையை கட்டுவேன் பாதாள வாஸ்தைகள். அப்ப பேதுருவுடைய இருதயம் மாறினாதான் புறஜாதிக்கு என்ன செய்யும்? பெரிய காரியம் போகப்படும், சத்தியம் போகப்படும், சுசேஷம் போகப்படும். அதனால பிரசங்கம் பண்ற முடிக்கிறக்குள்ளேயே அவங்க ஆவியான ஊற்றப்பட்டார். ஆவியான ஜபிக்கல, பஸ்தாய் வேணும் சொல்லி அவங்க செய்யல, கதறல, ஜபிக்கல, ஒண்ணுமே செய்யல. வீட்டுக்குள்ளே உட்காந்து எப்படிங்க? வீட்டுக்குள்ளே உட்காந்தாங்க. உட்காந்து பிரசங்கத்தை மட்டும்தான் பண்ணுறாரு இவர். இயேசு பற்றி மட்டும் சொல்கிறாரு. சொல்லிட்டு பிரசங்கம் முடிக்கும் பொழுது ஆவியானவர்களுக்குள்ளே பலமாக இறங்கிட்டார். பலமாக இறங்கினோடனே அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விசேஷமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுதப்பட்டதை குறித்து பிரமித்தார். நாம இதை இந்த நம்ம லிஸ்ட்ல இது இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்போ என்னாச்சு? அங்கன்னா ரூல் என்ன? இயேசு ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டா அவங்களுக்கு என்ன செஞ்சணும்? உடனே ஞானஸ்தானம் கொடுக்கணும் சட்டம். இப்போ பேதுரு பார்த்தாரு. சரி, இப்போ அவர் சொல்றாரு பேதுரு, அப்பொழுது பேதுரு நம்மை போல, அப்போ பாருங்க இத்தனை வருஷம் முடி நம்ம போல வரல அவருக்கு. நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேற, நீ புறஜாதியா, நான் யூதன், நீ வேற நான் வேறன்ட்டே இருந்தவர். பிரசங்கம் பண்ணும் போது கூட அப்படியே நீ வேற ஞாபகம் சொல்லிக்கிட்டே பிரசங்கம் பண்ணிட்டு ஸ்பீட்ல எடுத்துருந்தவர். இப்போ ஆவியானவர் ஊட்டப்பட்டோன்ன நம்மை போல, சொல்லுங்க, நம்மை போல, நம்மை போல, நம்மை போல. பாருங்க, வானம் திறக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியம் உண்டாது பாருங்க. உங்களுக்குள்ள வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா நீங்க எந்த வித்தியாசம் எதுக்குமே யாருக்கும் பார்க்க மாட்டீங்க. ஆமே, வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா நீ வேற நான் வேற அவன் வேற இவர் அந்த பேச்சே இருக்காது. நாம் எல்லாம் ஒரே தேவனுடைய மக்களாக இருக்கிறோம். நம்மளாம் தேவனுடைய சபையாக இருக்கிறோம், தேவனுடைய விசுவாசி பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளாம் நம்மை போல, சொல்லுங்க,
நம்மை போல பசுத்தாவி பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்குபடி அவனை வந்தொன்னு கிளம்புனான்னு சொன்ன ஆளை அங்கே தங்க வச்சிட்டாங்க. வந்தொன்னே அப்படின்னு சொன்ன ஆளை சில நாள் அங்கேயே தங்கிட்டார். இப்போ அவங்க சாப்பாடு தான் இவர் சாப்பிடணும். இப்போ எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. நீ அவனையும் திட்ட தேவையில்லை, நீ இவனையும் திட்ட தேவையில்லை. அதுதான் வானம் திறக்கப்பட்டால் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியங்களும் குடும்பத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சமாதானத்தின் ஊற்று திறக்கப்படும். ஆமாம், வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, ஆனால் அப்படி இப்படி எந்த பிரிவினையும் குடும்பத்தில் இருக்காது. எல்லா பிரிவினையும் அவர் அப்படி ஒன்று சேர்த்துருவார். ஏன்? வானம் திறக்கணும் சொல்லுங்க. ஆமாம், வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா இங்கே வானம் திறந்தாச்சு, மாபெரும் காரியம் செஞ்சாச்சு. ஆனால் இதில் மிக முக்கியமான காரியம் யாருடைய பங்கா இருக்கு இந்த இடத்துல? ஆவியானவர் சொல்லுங்க. ஆவியானவர் பேசாவிட்டால் பேதுரு எழுந்து செய்ய முடியாது. ஆவியானவர் பேசாவிட்டால் அங்கே ஞானஸ்தானம் இருக்க முடியாது. அப்போ வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் வானம் திறக்கப்படுதோ அங்கே ஆசீர்வாதத்தினுடைய லெவலே வேற மாதிரி இருக்கு பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வானம் திறக்கப்பட்டது. மனம் திரும்புதலுக்கென்று மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். தேவா எப்படிங்க? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்போ எப்பெல்லாம் வானம் திறக்கப்படுகிறதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தின் ஊற்றுக்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தாவே ஒவ்வொரு நாளும் தேவைப்படும் எனக்கு வானம் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. வானம் அப்போ வானம் திறக்கப்படாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு விசுவாசிக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கா வானம் திறக்கப்படலாம் எப்படி தெரியும்? லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு 3 வருஷமும் 6 மாதம் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தது. வானம் அடைபட்டுருந்துச்சுன்னா பஞ்சம், ஆசீர்வாதம் இருக்காது, கஷ்டம், வறுமை, ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, ஒரே ப்ராப்ளம், ஒரே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. ஏன்னா எனக்கு வானம் அடக்கப்பட்டிருக்காண்டவரை. ஒரு விசுவாசி குடும்பங்களை வானம் அடைக்கப்பட்டிருந்தா உள்ளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் உண்டாகும். அப்போ என் மேலே இருக்கிற வானம் திறக்கப்பட்டிருக்கா அடைக்கப்பட்டிருக்கா? வானம் திறக்கப்பட்டிருக்கா? அது உங்கள் சாய்ஸ், உங்களுடைய காரியம், உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் குடும்பத்தில் வானம் அடைபட்டுங்களேன், ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, ஒரே சமாதானம் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, செலவுக்கு எதுவுமே இல்லை, ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்புற காரியம் இருந்துச்சுன்னா உங்கள் மேலே இருக்கிற தலைமையில் இருக்கிற வானம் செய்யுதுங்க அடைபட்டிருக்குன்னு அர்த்தம். தலைமையில் இருக்கிற வானம் எப்படிங்க? அப்போ வானம் அடைபட்டுறதுனா அது எது? சாபத்துக்கு அடுப்படிங்க. உபாகம புஸ்தகம் 28ஆவது அதிகாரம் 23ஆம் வசனம். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி. அப்ப என்ன? இது சாபத்துடைய காரியம். உன் தேசத்து மலையை கத்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவா. நீ அழி மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கும், உன்மேல் இறங்கி வரும். அப்போ வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வரணும் ஒழிய வானத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது? சாபமான காரியம் வரக்கூடாது. வானம் அடைப்பட்டுருச்சுன்னா வெங்கலம் மாதிரி அடைப்பட்டுச்சு, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு காரியம். அப்போ இந்த சாபத்தெல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். சாபத்தெல்லாம் இயேசு சிலுவை சுமந்து
எல்லா சாபம் தீர்க்கப்பட்டாச்சு. இது இனிமே எனக்கு வானம் அடைக்கப்பட முடியாது. இனி என் வானம் திறந்த வானம் தான் இருக்குது. ஆனா குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இந்த 2 காரியம் செய்யல. ஜெபம், தானம் தர்மம். ஜெபம், ஆமா, சரிங்களா? இப்போ 2 காரியம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, 2 காரியம் செய்ய ஆரம்பிச்சு, அப்போ எனக்கு தான தர்மங்கள், அதாவது இன்னும் சொன்னால் கொடுக்குற காரியம் சொல்லுங்க, கொடுப்பது. ஆமாம், கொடுக்குற காரியம் அது மிக மிக முக்கியம். அவ்வளோதான். தான தர்மம் கொடுப்பது. ஆமாம், தேவனுக்காக கொடுக்கலாம், மற்ற காரியத்துக்காக கொடுக்கலாம். இப்படி கொடுக்கிற காரியத்தில் உங்களுடைய இருதயம் எப்பொழுதுமே தவிச்சிருக்கணும். கொடுக்கணும் 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 கொடுக்கணும். ஏதாச்சும் வார்த்தையை கொடுங்க. சொல்லுங்க, பணத்தை மட்டும் இல்லை, எப்படிங்க வார்த்தையை கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கறதுனா பணம் மட்டும் நினச்சிக்காதீங்க. சரிங்களா? சாப்பாடு மட்டும் இல்லை, நல்வாழ்வு. சொல்லுங்க, நல் வார்த்தையை கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு வார்த்தையை வார வாரம் கொடுத்துக்கிட்டே, காலையில் கொடுக்குறேன், சாயந்தரம் கொடுக்குறேன், காலையில் கொடுக்குறேன். அப்போ கொடுக்க கொடுக்க என்ன ஆகுது? எனக்கு எங்கிருந்தோ ஆசீர்வாதங்கள் வந்தே தந்துரு. ஏன்? ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க. ஒரு கார் ஷெட்டில் போய் என்னுடைய கார் எடுத்துக்கொண்டு போய் சர்வீஸ் ஸ்டேஷன் விட்றேன். சர்வீஸ் ஸ்டேஷன் முடிஞ்சோடனே, சர்வீஸ் ஸ்டேஷன் முடிஞ்சோடனே மாருதி கம்பெனியில் போய் சர்வீஸ் இருக்குது போய் வந்து காரை விட்றேன். விட்டோடனே சர்வீஸ் முடிச்சோடனே கார் எடுத்து வரேன். அந்த கார்லாம் நீட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி நாங்கள் காசு தரணுமா? காசு தர தேவையில்லை. சர்வீஸ் வச்சுட்டு வந்துடுறேன், அதோடு முடிஞ்சு போச்சு. அவன் நம்மக்கிட்ட காசு இருக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு யார் பணம் தரது? கம்பெனி. சொல்லுங்கள், கம்பெனி கொடுத்துரும். அவன் வேலை என்ன? வர மக்களை காரை சர்வீஸ் பண்ணி எல்லாம் செக் பண்ணி ஆயிலெலாம் செக் பண்ணி அமுச்சு விட்ற வேண்டியது அவன் வேலை. அவனுக்கு கம்பெனி. அதே போல் சாதாரண ஒரு ஸ்டாஃபுக்கே கம்பெனி தரும்போது நான் வாரம் சண்டே மார்னிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கீங்க? அடிக்கடிக்கு எனக்கு அங்கேருந்து எனக்கு கம்பெனிலேருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு நான் காலையில் சபைக்கு வைக்கிறேன்? ஏன் நான் பிரசங்கம் பண்ண வரேன்னா, ஏன் ஓடி வரேன் அப்படின்னா எதுக்காக வரேன்? ஏன் எதுக்காக வரேன்? நான் கொடுக்கணும். கொடுத்தா எனக்கு வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. வார்த்தையை கொடுக்குறேன், காலையில் கொடுக்குறேன், சாயந்தரம் கொடுக்குறேன். அதே போல் நீங்கள் 4 பேர்த்துக்கு கொடுக்க ஆரம்பிங்க. ஆமே. கேட்டோடனே புஸ்தகத்தை மூடி அப்படியே கப்புன்னு வச்சுட்டு அதோட ஸ்தோத்திரம் போட்டு கிளம்பி போயிட்டீங்கன்னா, அடுத்த வாரம் இந்த புஸ்தகத்தை திறந்து அப்படியே உஃப் உஃப் அப்படி தட்டிட்டீங்க. கொண்டு வர்றது இல்லாதபடி இந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சு 4 பேர்த்துக்கு இங்கே வா இல்லைம்மா சொல்லுன்னு சொல்லி இதை சொல்ல கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவங்க, நிம்மதி இல்லாதவங்க, தினந்தோறும் தற்கொலைக்கு போகிறவங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கேட்டு கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறவங்க அநேகம் பேர் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வார்த்தையை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, வார்த்தையை, ஆமாம், கர்த்தர் பார்க்குறாரு. இவன் மட்டுமல்ல, இவனுடைய ஜீவிதத்தில் பெரிய மாற்றத்தை இவனை உண்டு பண்ணுறாரு. அதே அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், கொர்நேலியு எந்த மாதிரி செஞ்சான்? அவன் டக்குன்னு யோப்பா பட்டணத்தில் போய் ஆளை கூட்டு வந்தோடனே, சரிப்பா சரி ரைட்டு அப்படின்னு அவன் மட்டும் என்ன செய்யலை, உக்காரல. அவன் பேதுரு வந்தோடனே 23ஆம் வசனம் 10:23. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இப்போ யாரை வச்சான்? சொந்தங்காரன், மாமா, மச்சான், பங்காளி, ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, முன்னாடி வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், சைடு வீட்டுக்காரன் எல்லாத்தையும் கூப்பிட்டான். எப்படிங்க கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன் அவன் தான் மேலே வாசிங்க 22ஆம் வசனமா வாசிங்க. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரோ. யாரு நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி. கொர்நேலியு என்னும் 100 மிலிட்டரி கேப்டன். எப்படிங்க மிலிட்டரியில்
இவன் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வைக்கணும் அவசியமே கிடையாது. இவங்க சம்பளம் வந்துருக்கு, ஜம்முன்னு இருக்கிறான் ஐயா. அவன் உண்டு, அவன் வேலையை உண்டு, பேசாமல் போகல. ஏங்க நான் உண்டு, நம்ம வேலையை உண்டுங்க, நம்ம குடும்பத்தோடு எல்லாம் இருந்துக்கணுங்க, அவ்வளோதான், பற்றி இன்னும் வேணாங்க அப்படின்னா உனக்கு வானம், உனக்கு வானம் கல் மாதிரி ஆயிரும். உன் தலைக்கு இருக்கிற மாலை ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது, ஒன்றும் ஆக மாட்டேங்குங்க ஐயா. சர்ச்சைக்கு வந்துட்டே என்ன உனக்கு தான் மாற்றமே இல்லையே, அப்புறம் என்ன செய்ய முடியும்? மாற்றமே ஒரு மாற்றங்கள். எதுக்கு வர? கடமைக்கு வர. பேர் என்ன? சோசப்பு. ஆனாலும் சர்ச்சைக்கு வர. பேர் சோசப்பு. பேர் என்ன? ஏதோ ஒரு பேர் கிறிஸ்டின் பேருங்காட்டி கிறிஸ்டின், ஆனாலும் சர்ச்சைக்கு போகணும். இல்லைன்னா பக்கத்துக்கு வேறு செய்வான். இன்னைக்கு சர்ச்சைக்கு போகலையா? அதுக்காக இவன் கேட்குற தொலைக்கே போயிட்டு இருக்கணும். நான் போட்டா அவன் வந்து தெரிஞ்சிருவான், சர்ச்சைக்கு போகலையா இன்னைக்கு அப்படிமா? ஐயோ பாருங்க ஐயோ இவன் தொல்லை வேறு, ஞாயிற்றுக்கிழமைனா கேட்டுறான் கரெக்டாக. இதுக்காகவே போகணும். அதுக்காக சில குரூப்பில் வருது சபைக்கு. அதனால் அவங்களுக்குள்ள என்ன செய்யல, அதனால ஒன்றும் ஆகலை. இவன் இது நீதிமான என்ன அர்த்தம்? நீதிமானா வாரம் எல்லாத்தையும் கூப்பிட்டுறான்யா, உட்கார வச்சிட்றான், இயேசு பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்றான், இயேசு பற்றி அவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சான். அதனால தான் இவன் கூப்பிட்டோன்னே புதுசோவத்து வந்திருக்காருயா, ஸ்பெஷல் ஸ்பீக்கரு. எப்படிங்க வாரம் இவனே எல்லாத்தையும் கூப்பிட்டுறான். எப்படிங்க இவனே இதுக்குன்னு ஒரு பாஸ்டர் எல்லா வீட்டுக்கு வர தேவையில்லை, எல்லாத்தையும் எப்போதும் கூப்பிட்றனால திரும்பியும் கூப்பிட்றான். வந்துருங்கப்பா, ஒருத்தர் புதுசாக கூட வச்சுருக்கேன், ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வராரு இந்த மாதம், வந்துருங்கன்னு சொல்லி இவன் வாரம் டெய்லி வாரம் ஒரு முறை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணக்கப்புறம் ஏதோ மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை அவரை பேதர் கூப்பிட்டோன்னங்காட்டி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, காத்திருக்காங்க. எப்படிங்க? ஏன் யாருக்காக காத்திருக்காங்க? ஏன் அப்படி காத்திருந்தாங்க? எப்பொழுதும் இவர் தான் பிரசங்கம் போயிட்டு இருந்தார், இவர் தான் ஒரே தான் இயேசு போயிட்டு இருந்தார், இவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான், இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தான் பாருங்க. கர்த்தர் பார்த்தாரு, இவனுக்கு தான்ப்பா வானம் திறக்கப்படணும்னாரு. ஹல்லேலூயா. யாருக்கு வானம் திறக்கப்பட்டுச்சே? கொர்நேலியுக்கு. ஏன் இவன் வானம் திறக்கவே ஜெபிச்சானா? ஜெபிக்கவே. தேவதூனுக்கு ஒன்றுமே கேட்கல, அட்ரஸ் கேட்கல, பேதுருடைய அட்ரஸ்க்காக ஜெபிக்கல, பேதுரு வரணும்னு சொல்லி உபாசம் போட்டு ஜெபிக்கல, எனக்கு ஒரு நல்ல ஆளை ஒன்று காமிக்கல, வானம் திறக்கணும் ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கல, எதுவுமே ஜெபிக்கல. இவன் தேவனை பற்றி அறிந்து வாரம் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எப்பொழுதும் கர்த்தரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தான் பாருங்க. கர்த்தர் வானத்தை திறந்தாரு, தேவதூனை அனுப்பிச்சாரு, உள்ளே கொண்டு போறாரு, அந்த லெவல் விட்டு வேற லெவல் மாற்றினார். ஹல்லேலூயா. கை கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இன்னிலிருந்து எப்படி பிளான் பண்ணுறீங்க? எப்படி பிளான் பண்ணுறீங்க? மேடுகிற வானம் வெங்கலமாக இருக்கணுமா, திறக்கப்படணுமா? ஹல்லேலூயா. ஆமே. புரியுதா புரியலைங்களா? ஐயா எல்லாத்தையும் கூப்பிட்டுருங்க, பாஸ்டர் நீ தான் பிரசங்கம் பண்ணணும் வீட்டுக்கு. ஆமே. பாஸ்டர் வர மாட்டார், பாஸ்டரு. ஆமாம். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் வந்திருக்கீங்களே, என்ன தெரிஞ்சிருக்கீங்க? கூப்பிடுங்க. இப்படியே வந்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் லெவல் எப்போ தான் மாறுறது? எப்போ தான் நீங்கள் ஊழியம் செய்கிறது? ஹலோ இருக்கீங்களா? இருக்க மட்டும் கை தூக்குவோம். இருக்கும் பாஸ்டர். உரைக்குது பாஸ்டர். ஆமே. நீங்கள் 4 பேர் கூப்பிடணும், நீங்கள் பிரசங்கம் பண்ணணும், நீங்கள் வார்த்தையை சொல்லணும். நீங்கள் உங்களுடைய வீடு வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா அந்த வீட்டுடைய லெவலே வேற, வீட்டுடைய லெவலே வேற. ஆதியாகமம் புஸ்தகம் இந்த லெவலுக்கு நீங்கள் போகணும். வருஷம் வந்துட்டு கரெக்டாக போயிட்டு என்ன செய்யக்கூடாது, நான் போட்டு கரெக்டாக வந்துருக்காண்டவரே, ஓகே ரைட்டு, நீங்கள் உங்கள் வீட்டை சீக்கிரமாக சபையாக மாற்ற பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி பார்க்கணும்? உங்கள் வீட்டை சபையாக மாற்றிடணும். 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அந்த நுனி வானத்தில் எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். தேவதூதர்
அங்கே மட்டும் கோடு போடுங்க. எங்கே போடுங்க ஃபஸ்ட்டு? தேவதூதர் ஏறுகிறவர் சொல்லுங்க, ஏறுகிறவர். அப்புறம் தான் இறங்குறாங்க. முதல்ல வீட்டிலேருந்து தேவதூதர் மேலே ஏறணும். உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க எல்லாருமே ஏறக்கு எவனுமே ஏணியே போடல. ஏனுமே ஏன் வீட்டில் ஜபமே கிடையாது, வீட்டில் ஒரு சூசேஷ ஊழியுமே கிடையாது. வீட்டில் 4 பேரை கூப்பிட்டு வச்சு கத்திரக்காய் நிற்க அந்த 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 லெவலுக்கே போகிறதில்ல. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு போயிட்டுருக்குறோம். ஆமே, சரிங்களா? ப்ரைஸ் சொல்லா. அடுத்த வாரம் கேட்பேன், எத்தனை பேர் வீட்டை கூப்பிட்டீங்க, எத்தனை பேரை கூப்பிட்டீங்க, உங்கள் பேர் என்னன்னு சொல்லி அடுத்த வாரம் ஒரு பேப்பர் கொடுப்பேன். நீங்கள் கூப்பிட்ட பேர்லாம் யாருன்னு சொல்லி லிஸ்ட் எங்களுக்கு கொடுங்க. ராமசாமி, குப்புசாமி, கபிசாமி, முனிசாமி எல்லா பேரும் அங்கே நீ யார் கூப்பிட்டு எனக்கு பேரை எழுதி கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் செய்ய போகிற சபையில் நாங்கள் ஜபிக்க போகிறோம். அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், அந்த ஆத்மாக்கள் ஒரு தேவ சேனையாய் மாறணும். சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சுருச்சிங்க நீங்கள் பாட்டுக்கு எப்படின்னு கேட்டு மெதுவாக சத்தி போட்டு எல்லாம் கத்தி அப்படி நாளைக்கு வீட்டை கிளம்பி வச்சுருவான். மெதுவாக கூப்பிட்டுன்னு கூப்பிட்டு இயேசு பேர் தெரியுமா, வாங்க சும்மா ஜபிக்கலாம், வாங்க சும்மா பேசணும் பேசி என்னச்சிங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க, சத்தம் காட்டாமல். சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ணா நீ பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இவங்களே ஒரு கற்பனை, இவங்களே ஒரு அப்படிலாம் பண்ணா இப்படி நீங்கள் பண்ணுங்க முதலாவது. ஆமே, அப்படி பண்ணி இப்படி பண்ணாங்க, ஒன்றும் யாரும் பண்ண மாட்டேன். நீங்கள் அப்படி பிரம்மை, உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரம்மை. பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிசாசு இதெல்லாம் செய்வான், இப்படிலாம் பண்ணிடாத, இப்போ தான் வீட்டுக்கு வந்து 6 மாதம் ஆகிருக்குது, காலி பண்ணி வச்சுருவான், அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு கஞ்சாவை காய்ச்சி சொல்ல போகிறீங்க, ட்ரெயின் தர போகிறீங்க. கஞ்சா எப்படி காய்ச்சுவது அப்படியே செய்ய சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லை. சாராயம் காய்ச்சுவது ட்ரைனிங் தரதில்லை. நீங்கள் சரிங்க, நல்ல காரியங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. கஷ்டமுள்ளவங்களை அப்படி சரி நீங்கள் பேசி வாங்க, நாங்கள் ப்ரேயர் வச்சுருக்கோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாங்க, வந்தோன்னே 2 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி அவனே அமுச்சிடணும். சரிங்களா? ஆமாம், 10 நிமிஷம் எப்படிங்க, 10 நிமிஷம் கூட்டி வச்சு ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஆட்சிப்புன்னு சொல்லி அமுச்சு விட்டணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், முதல்ல கூப்பிட்டு வச்சு ஐக்கியப்படுங்க. எல்லாம் எத்தனை பேர்த்து உங்களுக்கு தெரியும், எத்தனை உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாத்தையும் முதல்ல வீட்டில் கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுங்க, ஏசுன்னு சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். வானம் தரும் கீழேருந்து தேவதூன் மேலே ஏற ஆரம்பிச்சிருவான். கீழேருந்து மேலே தேவதூன் மேலே ஏற ஆரம்பிச்சிருவான். மேலே ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்துச்சுன்னா என்னாகிறது தெரியுமா? என்னாகும் தெரியுமா? அந்த இடத்துல பெரிய ஒரு காரியம், பெத்தேலாய் மாறிடும். எப்படிங்க? பெத்தேலாய் மாறிடும். அப்போது அந்த இடத்துல சொல்கிறாரு இவர், தேவனுடைய வீடு, தேவனுடைய தூணு என்னாகும்? அதே சமயம் அதே இடத்துல திரும்பியும் வந்துச்சுன்னா யாக்கோபு வந்து திரும்பியும் அதே இடத்துல வந்துருச்சாரு, தேவனுக்கு கற்குவியலாய். சொல்லுங்க. யாக்கோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். அந்த இடத்துல வந்துச்சுன்னா இவன் திரும்பி நினச்சுன்னா அவன் அங்கே வந்து அந்த இடத்துல வந்து திரும்பியும் ஜெபிக்கிறான், அந்த இடத்த பார்க்குறான், அந்த இடத்துல வந்து சொல்கிறான், நான் இங்கே போகும்போது இதை காடு நான் பார்த்தேன், கண்டேன், அதனால் இதே இடத்துல நானும் செய்கிறேன், இப்போ பலி செலுத்துகிறேன். யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு சோத்திரம். நீங்கள் இப்படி பண்ண திரும்பியும் வரும்பொழுது யாக்கோபு சும்மா வரலைங்க, 2 பரிவாரம். இப்படி வந்தா 2 தேவ தூதர்கள் கீழிருந்து மேலே ஏறுகிறதும் இறங்குறதுமா ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். ஆமே, உங்களை ஆசீர்வதிக்காமல் வைக்கிறது எது? நியாயப்பிரமாணம் என்ற பயம். சொல்லுங்க. இதை செய்யாத, அதை பண்ணாத, இப்படிலாம் செஞ்சேன்னா வீட்டை காலி பண்ணி சொல்லிடுவான், அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுவான்னு சொல்லி தவறான என்ன சொல்லுங்க, அதெல்லாம் தூக்கி வீசிட்டு இயேசுக்காய் எதாகிலும் நான் செய்து வானம் திறக்கப்படும். வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையே வேறு லெவலாக எல்லாம் திரும்ப சமயம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தொடருவோம்.
நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஓ நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உயர்த்துங்கள், இயேசுவையை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள், இயேசுவையை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள், இயேசுவையை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலையில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். தெரியுமா? உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்து. இன்னொரு முறை, உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உயர்த்துங்கள், இயேசுவை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள், இயேசுவை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலையில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். தெரியுமா? உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை. இன்னொரு சேர்ந்து எல்லாரும், உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை. இன்னொரு முறை சேர்ந்து, உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உயர்த்துங்கள், இயேசுவை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள், இயேசுவை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். ஓ, தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை. நிறமுறை, தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை. எல்லாரும் கைகளை தட்டி, உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை. உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தாய் விசாரிப்பவர், இன்ப நன்மிப்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை.
உங்கள் மீது கண்ணை வைத்து கருத்தா விசாரிப்பவர் இன்மனம் மீட்பார். இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து பின்னதிர உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவை உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து பின்னதிர உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி ஜெயித்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்